ராமராமா செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி பராபவ வருஷம் சித்திர மாதம் 8ஆம் தேதி சதுர்த்தி திதி கார்த்தால 8 மணி 44 நிமிஷம் வரை, பின்பு பஞ்சமி திதி, நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், கார்த்தால 6 மணி 13 நிமிடம் வரை, பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம், சோபன யோகா பத்ராகரணம். இன்னைக்கு பெரிய புண்ணியகாலம். ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளுடைய ஜெயந்தி. ஆதிசங்கர பகவத் பாதாள் பரமேஸ்வரனுடைய அவதாரம். எல்லாருக்கும் ஞானத்தை போதிக்கிறதுக்காக, வைதிகமான மதத்தை பிரதிஷ்டாபனம் பண்றதுக்காக, துர்மதங்களை கண்டனம் பண்ணி எல்லாரையும் சன்மார்க்கத்துல பிரவர்த்திக்க பண்றதுக்காக பரமேஸ்வரனே தன்னுடைய மௌனத்தை கலைந்து விட்டு சங்கரராக அவதாரம் பண்ணதான ஒரு பெரிய புண்ணியகாலம் சங்கர ஜெயந்தி, மகா புண்ணியகாலம். இதை எல்லாரும் கொண்டாட வேண்டும். ராகு காலம் இன்னைக்கு மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் கார்த்தால 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய தினம் சங்கர ஜெயந்தி. ஆதிசங்கரர் அவதாரத்தின் சிறப்பை பற்றி கூறவும். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம். பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக இருந்துண்டு சனகாதி யோகீஸ்வராளுக்கு, சித்தாளுக்கு தன்னுடைய மௌனத்தினாலேயே தத்துவத்தை உபதேசம் பண்ணிட்டு அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அப்படி மௌனத்தினாலேயே உபதேசம் பண்றதை எல்லாராலையும் கிரகிச்சுக்க முடியல. அதுவும் இந்த கலியுகத்துல அந்த சாமர்த்தியம் இல்லை. அப்படிங்கும்போது செக்வா மௌனம் வட்டவிட்டப்பினகா மூலதோ நிஷ்பதந்தி அப்படின்னு இந்த வடவிருஷத்து ஆலமரத்து அடியில இருக்கக்கூடியதான தட்சிணாமூர்த்தி தன்னுடைய மௌனத்தை கலைந்து பகவத் பாதாளாக அவதாரம் பண்ணார் அப்படின்னு சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு சங்கராச்சாரியராக பரமேஸ்வரனை அவதாரம் பண்ணி ஞானத்தை எல்லாருக்கும் போதனம் பண்ணார் அப்படின்னு நமக்கு கிரந்தங்கள் சொல்லுகிறது. அதுல பகவத் பாதாள் அவதாரம் பண்ற காலத்துல பல துர்மதங்கள், நாஸ்திக மதங்கள், இன்னும் பல துர்மதங்கள், அதாவது நாம் இங்கிருந்து ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம், இது சரியான வழின்னு தெரியல, யாரோ ஒருத்தரை கேட்குறோம். அப்ப வழி சொல்றவா சரியான மார்க்கத்தை தெரிஞ்சா சொல்லணும், இல்லை தெரியலைன்னு சொல்லிடணும். ஆனா வேற ஒரு வழியை இதுதான் வழின்னு சொல்லிட்டா அப்படின்னா போறவன் எவ்வளோ சிரமப்படுவான், அவளை நம்பி போறவன். அந்த மாதிரி பல மதங்கள், துர்மதங்கள் இருந்தது பகவத் பாதாள் அவதாரம் பண்ண காலத்துல. அதை எல்லாத்தையும் கண்டனம் பண்ணி, எல்லாரோடையும் வெறுமை கண்டனம் பண்ணல, வாதம் பண்ணி, டிபேட், எல்லாரோடையும் டிபேட் பண்ணி அவ எல்லாரையும் சரியான முறையில ஜெயித்து பிரம்மைவ சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவனாபரஹா அப்படின்னு அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணி அப்படி உலகத்துக்கு ரொம்ப லோகோபகாரம் பண்ணதான ஒரு அவதார புருஷால் பகவத் பாதாள். எப்படி கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி இதெல்லாம் நாம் கொண்டாடுறோமோ, அந்த மாதிரி ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய ஜெயந்தியை ஒவ்வொரு ஆஸ்திகனும் கட்டாயம் கொண்டாட வேண்டும் என்பது காஞ்சி மகாபரிவாளனுடைய வாக்கு. பகவத் பாதாள் எல்லாருக்கும் உபகாரம் பண்ணியிருக்கார். அதாவது பண்டிதன்ல இருந்து ஆரம்பிச்சு பாமரன் வரை எல்லாருக்கும் தத்துவத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். அவரவர்கள் முன்னேற வழி சொல்லி கொடுத்திருக்கார். பிரம்மசூத்திரங்கள், வியாசர் பண்ணதான பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம், வேதங்களான உபனிஷத்துக்களுக்கு பாஷ்யம், பகவானால கூறப்பட்டதான ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு பாஷ்யம், இப்படி பிரஸ்தானத்திரைய பாஷ்யங்கள் ரொம்ப ரொம்ப கம்பீரமான பாஷ்யம், சூத்திர பாஷ்யம். அதை படிச்சு புரிஞ்சுக்கிறதே ரொம்ப சிரமம். அப்பேற்பட்டதான ஒரு கம்பீரமான செயலியில அதை ரச்சனம் பண்ணி, மற்றும் பல ஸ்தோத்திரங்கள்லாம் பாமரர்களுக்கு பல ஸ்தோத்திரங்கள், பல பிரகரண கிரந்தங்கள், மத்திய நிலையில இருக்கிறவாளுக்கு பல பிரகரண கிரந்தங்களை சொல்லி பண்ணி, இன்னும் பாமரர்களாக இருக்கிறவாளுக்கு ஏகஸ்லோகியிலிருந்து ஆரம்பிச்சு பல ஸ்தோத்திரங்களை பஜகோவிந்தம் அப்படின்னு, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு ஆரம்பிச்சு மோகமுத்கரத்திலிருந்து இந்த மாதிரி பல ரொம்ப லலிதமான ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி, சௌந்தர்யலஹரி போன்றதான ரொம்ப விசிஷ்டமான ஒரு ஸ்தோத்திரங்கள்லாம் ரச்சனை பண்ணி எல்லாருக்கும் உபகாரம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட பகவத் பாதாளுடைய ஜெயந்தி இன்றைய தினம் எல்லாரும் பகவத் பாதாளை ஸ்மரிச்சு நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணி பகவத் பாதாளனுடைய ஏதோ ஒரு உபதேசத்தையாவது எல்லாரும் கடைபிடிச்சு ஸ்ரேயஸ் அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். ராமராம்.